படம் எடுக்கலாம் தருமையாக இருக்கும்ப்பா அந்த ஸ்பாட்டு. படம் பேபிடா கொசு ஓட்டு அடிக்கிறீங்களா? இந்த மரத்தை பார்த்துக்குங்க, இவ்வளோ பெரிய மரமே அரிச்சிட்டு வந்திருக்குன்னா அங்கே மிதிக்காதரா. ஃப்ளாஷ்பேக் வளர்ப்புற ஷர்ட்டிங் ப்ரோ ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. பைக் வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. பட் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நடக்கிற டிஸ்டன்ஸ் தான் சொல்லியிருக்கான் மண்டையே. பட் வந்து இந்த பைக் இருக்காங்க ஒரு நிமிஷம் இருங்க, பைக்கெலாம் உங்களுக்கு காமிச்சா வேலைக்கு ஆகாது. இப்போ பாருங்கள் கட்டுறேன் பாருங்கள், இதெல்லாம் வந்து இந்த பக்கம் தாங்க நம்ம வந்த வழி, நம்ம போக வேண்டிய வழி இதான். என்னடா ஏதோ புதருக்குள்ளே கூட்டு போகிற, சரியில்லையே இது. இவர் தாங்க பேர் கிரில்ஸ். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து எப்படி உயிர் பிழைக்கிறதுன்னு சொல்லி தர போகிறாரு. சிறுத்தைகிட்ட சிக்க வைக்காமல் இருந்தால் சரி தாண்டா தம்பி. பட் வந்து ஓகே போகலாம். சிறுத்தையே பொருசு சாப்பிட போறியா? எந்த ஒரு கருணாணி பைத்தியம் மாதிரியே பேசிகிட்டு இருக்கேன். ஓகே ஏதோ புதருக்குள்ளே கூட்டு போயிட்டுருக்காங்க, இங்கே தான் ஃபால்ஸ் இருக்குன்ட்டு. பட் இந்த ஃபால்ஸுக்கு நான் வந்து பெருசாக வந்ததில்லை. இதோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டு வச்சுருப்போம். ஓகே வாங்க, போட்டு வச்சுருப்போம். ஓகே பட் வந்து வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்றது வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா சாம்சங்கில் வந்து எடுத்துகிட்டீங்க, சாம்சங் மட்டும் தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து இது பண்ணுறதை பொறுத்து தான் நான் வந்து எதுன்னு சொல்லுவேன். பட் வந்து லேண்ட்மார்க் பார்த்துட்டிங்கன்னா எனக்குள்ள ஏதோ பாறைகளாக இருக்குது. அதை வந்து மைண்டுட் ஆக்சுவலாக மைண்டில் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து மேடு ஏறி பள்ளத்தில் வந்து இறங்கிட்டு இருக்கோங்க. ஒருங்க பேக் வியூ, ஆக்சுவலாக பேக் வியூ பார்த்துருக்கீங்களா? நான் இந்த பேக் வியூ காமிக்கலைங்க, ஸோ இடத்தோட பேக் வியூ காமிச்சிட்ருக்கேன். ஆமாம் சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குதுங்க, கேட்குது. எங்கேயோ மாட்டி விட்டா, அங்கே எதுவுமே இல்லைடா, அந்த இதில் தான் மாட்ட முடியும். இதில் மாட்டினா நீ இப்படி தான் வரும், பரவாயில்லையா? ஐயோ ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, தம்பிக்கு வந்து இந்த இதை மட்டும் மாட்டி விடணுங்க. பட் நமக்கு இருக்க மூளைக்கெல்லாம் நம்மலாம் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை. பட் இருந்தாலும் ஓகேடா தம்பி, ஹெல்மெட் தூக்குறதுக்கு முடியலை. எங்கடா உருவிட்டு வருது, எல்லாம் பாவிங்களா? ஓகேடா, கிளிப் ஆயிடுச்சுடா. ஏங்க இந்த மாதிரிலாம் உலக வரலாற்றில் இல்லை, இந்தியா வரலாற்றில் இல்லை, எந்த வரலாற்றில் போனாலுமே அங்கே தான் இருக்குது. அது கீழே விழுகாது, கிளிப்பு அது இருக்க வரைக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் மாட்டி இருந்திருக்க மாட்டீங்க. எங்கடா வழியவே காணா, பால் செய்தானடா. எங்க ஐ see this தெரிகிறதா ஃபால்ஸ் உங்களுக்கு? ஜாலி ஃபால்ஸுக்கு வந்துவிட்டோம். பட் ஆனால் இந்த ஃபால்ஸ் நம்ம ஒன்லி பார்க்க மட்டும்தான் போகிறோம், பார்த்து வரணுங்க. பள்ளத்தாக்கு வேறு அப்படி இருக்குது. நான் இப்போ ஃபோனை பார்ப்பேன்னா கீழே பார்ப்பேன்ன்றது எனக்கே தெரில. பட் அந்தளவுக்கு பார்த்து வந்துட்டுருக்கேன். வா சூப்பராக தான் இருக்குது. பட் வந்து தண்ணியை கண்டாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அது என்னென்னு தெரியல, சின்ன வயசுலேருந்தே அந்தமாரி பழக்கமாகி போச்சா, அதனால் வந்து தண்ணியை கண்டாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. தம்பி நடைய மட்டும் பாருங்களேன், காசு தான் எப்படி ஏங்க இந்த மாதிரிலாம் யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. இங்கே தான் போகணுமாடா, இந்த வழியை பார்த்தீங்களா? டான் 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 டான், இதான் நம்ம வந்த வழி, இதான் நம்ம போக போகிற வழி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வழியை. இதில் தான் போகணும். நீங்கள் ஏதாச்சும் வழுக்கிற சிறப்பு அங்கே பாருங்கள், அவன் போகிறத பார்த்தாலே உசுரே போகுது உதட்ட நீ கொஞ்சம் சுளுக்கியே. அந்த பாட்டு இங்கே தான் எடுத்துருப்பாங்க போல இருக்குது. பார்த்து போடா, ஹெல்மெட் பத்திரம்டா தம்பி பிகிலே. ஆனால் ரொம்பவே மோசமாக கொடூரமாக தான்டா இருக்குது. அட்வென்ச்சர் மட்டும் இல்லைங்களா, உங்களுக்கான ஏற்ற இடம்னா அது இந்த இடமே சொல்லலாம். வாய்ஸ் வேறு இந்த அளவுக்கு கேட்குன்றது தெரில, ஏன்னா ஓகேங்க. இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பித்தோம்னா வேணாம், இதே நல்லா தான் இருக்குது, இதிலே பேசுவோம். பட் இதில் ஓகே, இதில் வந்து என்னடா தொண்டை வேறு பெரியாள் கோட்டல் மாதிரி இருக்குது, கிளப்பாடு நினச்ச போகிறாங்கடா என்ன. சூப்பராக தான் இருக்குது. எங்கே போகணும் இப்போ? அங்கேடா போகணும், அருவி வருமா? ஒரு தூரம் வந்தாச்சு, இதே ஒரு அருவி மாரி தானே இருக்குது. அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு போயிட்டுருக்குது பண்ணாடா இது. ஓகே போய் தான் பார்ப்போம். பட் வந்து என்னோடய சஜஷன் வந்து இதில் நீங்கள் வரீங்க அப்படின்னா லோக்கல் கைடு யாரை கூப்பிட்டு வாங்க. நம்ம லோக்கல் கைடு யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி தான். ஆயெல்லாம் சொல்லாத, நீ மூட்டு போ. ஓகேங்க, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு அடர்ந்த புதருக்குள்ளே இருக்கோம். ஒரு நிமிஷம். ஓகே
ஓ இது பாறையாடா என்ன திரும்ப இருந்துச்சு யாரோ வந்து இது ஏதோ ஒரு காங்கிரீட் போல இருக்கு அதான் பேத்திங்க போட்டு வச்சுருக்காங்கன்னு நினச்சேன்டா. பட் ஓகே ஃபைன், ஓகே போங்க. நாங்கள் வரப்போ எவ்வளோ தண்ணி திரும்ப வந்துச்சு, இதெல்லாம் தண்ணி ஓடிட்டு இருக்கு, இந்த நெட்லாம் தண்ணி தான். பட் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறது என்னவென்றால் லோக்கல் கீரோட வாங்க. ரெயின் டயத்தில் வந்து நீங்கள் தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க. ஆமாங்க. ஏன் அப்படின்னம்னா ஸோ இப்போ வந்து இப்படி சீற்றம் வந்து குறைவாக உள்ளது. பட் வந்து ரெயின் டயத்தில் நீங்கள் வரீங்க அப்படின்ற பஸ்ஸில் வந்து சொல்ல முடியாதுங்க. காற்றழு வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம், என்ன வேணாலும் ஆகலாம். பட் வந்து தண்ணி வந்து சடனாக வந்து இதாகிரும், க்ளோஸ் ஆகிரும். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது தான். பட் ஓகே ஃபைன். அதேமாரி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் அப்படின்னா ஆழம் தெரியாமல் எந்த இடத்துலையுமே காலை வச்சிடாதீங்க. இங்கே பாருங்களேன் தண்ணியை மிஸ் தான் இறங்கிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். அட்வென்ச்சர் பண்ணுறேன் கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நல்ல பெரிய இடமா தான் இருக்குது. படம் எடுக்கிறதுலாம் தருமையாக இருக்கும்ப்பா அந்த ஸ்பாட்டு. படம் ஃபோட்டோ ஷூட்டுக்கலாம். பட் இங்கெல்லாம் கொஞ்சம் இதாங்க. பட் வந்து எங்கேருந்து எது வேணாலும் வரலாம். இங்கிட்டலாம் வழிலாம் போட்டு வச்சுருக்காங்க. பட் வந்து இது வந்து எங்கிட்ட போகிறது தான் தெரில. ஒட்ட இருந்தோம் சூரியன் வட்ட வேலையில் வாழலை, பாட்டு பாடுனா தெரியலனா இன்னமே நான் பாடுவேன், பாமா போனா நீ மருதனி. பேய் வீடா? டேய் ரேங்க் 10 படத்துலேயே நாங்கள் பேய் வீடை பார்த்தோங்கடா. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ரேங்க் 10 பேய் படமா? அது பேய் படம் இல்லைங்க, ஏதோ இதுதான் நம்பணும். இருட்டாயிருச்சு நாங்கள் போகும்போது. இந்த வீடை பார்க்குறோம், திக்குன்னு ஆயிடுச்சு. யாரோ அது என்ன ஹவுஸ் சொல்லுவாங்க, இது இந்த ஹவுஸ் பேர் ஐயோ அது வேறு வாயில் வந்து பண்ண முடியுது. அது இல்லைடா, வாட்ச் ஹவுஸ்ரா அது. அதனால தான் அம்மா உயரத்தில் இருக்குது. பட் இந்த ஃபால்ஸுக்கு வாங்க, உங்களை வர வேணாம்னா சொல்ல, லோக்கல் கைடோட வாங்க. ஃபஸ்ட்டு விஷயம். நெக்ஸ்ட் விஷயம் என்னவென்றால், நீங்கள் வரீங்கள் என்றால் ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது எந்த இடத்துலையும். ஓகேவா? டேய் கொடைக்கானல்காரண்டா, கொசு ஓட்டு அடிக்கிறீங்களா? சொல்லிட்டு அடிச்சிருக்கீங்க. இந்த இடத்த மட்டும் இருக்காங்க. இந்த இடத்துல தான் எங்கேயோ ஒரு இடம் பல்ல இருக்கும், மண் எப்படி வச்சன்ஸும் அந்த இடம் தான் நினைக்கிறேன். அந்த இடத்துல நீங்கள் வந்து காலை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளே இழுத்துருமா. அப்படின்னா நம்மளோட லோக்கல் கைடுன்னு சொல்கிறாப்புல. வாங்க, நமக்குன்னு ஒரு கைடு கூட்டு வந்தாச்சு. ஃபைன். ஆக்சுவலாக இது வந்து இந்த நம்மளோட போகோ சேனலில் வந்து காலைல 7 மணிக்கு பார்த்துட்டோம். இன்னும் கேம் விளாட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பாறையை மேலே தவ்வி அது மேலே தவ்வி. அப்போ நமக்கு ஆசையாக தான் இருக்கும். பட் வந்து இப்போ அந்த ஆசையை வந்து நிறைவேற்றுற விதமாக பாறைகளை நடந்து போகிற மாதிரி இது பண்ணி வச்சுருக்காங்க. ஏய் பாத்திரா, என்னடா டான்ஸ் ஆட விட்டீங்க நடுப்பாறையில் கொண்டு வந்து. டேய் காட்டுப்பூச்சி, இங்கேருந்து நீங்கள் தவிர்க்கலாம்டா. எங்க கொஞ்ச நேரத்தில் வால் டயர் அந்த மூலையில் காலை வச்சுட்டு அது நல்லா சறுக்கி விட ஆரம்பிச்சிருச்சு. அங்கேருந்து இங்கே தவிட்டேன் எப்பா அப்படின்ட்டு. எடா பாவிகளா. ஏங்க வெயிட் டேய் அங்கே மிதிக்காதரா. அடங்க ஐயால சிறுத்தையோட காலடி தரத்தை காமிக்கலான்னு நினச்சேன். இந்தா இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இப்போ தான் வந்து சிறுத்தை வந்து தண்ணி குடிச்சிட்டு போயிருக்குது. இந்தா இருக்கு பாரா. ஆக்சுவலாக நீங்கள் என்ன தான் எங்கனையும் ஆக்சுவலாக வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். கொசு பசங்க வேறு மூஞ்சில் அடிக்கிறாடா. வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். சிறுத்தை வளர்த்த காலடித்தெல்லாம் காமிக்கிறாங்க. அது சிறுத்தையாக நாய் என்ன தெரியல. ஏன்னா வரும்போது நம்மளே ஒரு நாய் குலைச்சிச்சு மட்டும் தெரில. கொசு பயிலுக்கு நம்ம இருக்க அழகுக்கு நம்மளை சைட்டை போட்டு மூஞ்சி முன்னாடியே வந்து இது பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே ஃபைனுங்க. ஏதாச்சும் கிளம்பி வந்துட போதுரா, நீ சாட்டுக்கு சௌரியத்துக்கு போகிற, போகலாமா வேணாமான்னு இருக்குது. காட்டுப்பூச்சி அங்கே வரைக்கும் கூட்டு போயிட்டு இருக்குது. பட் வந்து பேக் வியூ வந்து வேறு லெவலில் இருக்குதுங்க. நான் தரமான ஸ்பாட்டு ஃபோட்டோ ஷூட்டுக்கலாம். பட் வந்து என்னோட ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னாங்க, ஆழம் தெரியாமல் இந்த இடத்துலையுமே காலை மட்டும் வச்சிடாதீங்க. அதான் என்ன, இந்த கடலோட ஆழம் என்ன அளந்து பார்க்க போகிறேன், கழட்டி பார்க்க போகிறலாம் நீங்கள் சொல்ல வேணும். ஏன்னா தண்ணியில் போனவங்களோட எண்ணிக்கை தான் கொஞ்சம் ஓவர் தாங்க. சுவிட்சு ஓரத்துலேயே தூக்கி அடிச்சிடுவேன் ஒன்று. பட் வந்து பியூட்டிஃபுல் ஓகேங்க, பக்காவாக இருக்குது. போகிறீங்க ஃபோனை இங்கே ஸ்டாண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம அங்கே போவோம். 5 minutes later.
இடத்த விட்டு கிளம்ப போகிறோம். ஃபால்ஸ். ஓகேங்க. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம விசிட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த இடத்த விட்டு கிளம்ப போயிடும். போகலாமா? ஓகேங்க. இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா லோக்கல் கைடோட வாங்கன்றது தான் என்னோடய ஒப்பீனியன். பட் என்ன சொல்கிறதுனா, பட் வந்து ரொம்பவே ரிஸ்கியான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப டேஞ்சரஸான ஒரு இடம் தான். பட் ஓகேங்க. பட் இந்த இடத்துக்குலாம் நீங்கள் வரீங்க அப்படின்னா லோக்கல் கைடோடவே வரது தான் என்னோடய சஜஷன் வந்து. ஓகே. பட் வந்து இங்கே பாருங்களேன், ஆள் வந்து எல்லாம் கம்மியாக இருக்க மாதிரி தாங்க இருக்குது. பட் வந்து மணல்களாக இருக்குதுல்ல. பட் வந்து அதுலேயே வந்து உங்களை வந்து உள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஓவராகவே இருக்கும். பட் ஓவராலாக பார்த்துக்குங்க. பட் வந்து அதேமாதிரி வந்து ரெயின் டயத்தில் வந்து நீங்கள் இந்த ஃபால்ஸ் வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளானிங்கை வந்து உடனே கேன்சல் பண்ணிடுங்கன்றது தான் மை ஒப்பீனியன். ஏன் அப்படின்னம்னா பட் வந்து ரெயின் டயத்தில் வந்து ரொம்பவே வந்து வெள்ளம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க இந்த ஒரு ரிவர் கிராஸ் பண்ணுறதுக்கு. பார்த்தேவா பையா? பாட்டி மாரி குச்சிலாம் எட்டாருங்க நம்மளோட லோக்கல் கைடு. பார்த்து வாடா நீ ஹேன்னு போதே எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய மரத்தையே அரிச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னம்னா பட் வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து தண்ணி வந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த மரத்தை பார்த்துக்குங்க, இவ்வளோ பெரிய மரமே அரிச்சிட்டு வந்திருக்குன்னா இப்போ எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக தண்ணி வந்திருக்கும் இந்த பக்கம். வா ஒரு சொல்லுங்க, ஆழம் தெரியாமல் காலை வச்சா அடியும் சரிக்கிடுவோம். அதம்பி பார்த்து வாடா. ஏற்கனவே வால்டு பாய்ஸ் நீங்கள் வேறு தெளிவாக நார்மலாக போவோம்லைங்க, அதுலேயே பையன் வழி கொள்ளுறவே. ஓகே, அப்படியே இந்த பக்கம் யூட்டன் போட்டுருவோம். ஏன்னா அந்த பக்கம் பாஸ் ஆனால் இருக்குது. நடந்து போகிறதுலே வால்ட் ஆகிறப்ப இவனா அது நம்மளோட தம்பி தாங்க. ஓவரால் இந்த ஃபால்ஸ் விட்டு நம்ம கிளம்ப போகிறோம். பட் இந்தமாதிரியே வந்து நீ ஹிடன் பிளேஸ் வந்து இது வந்து ஹிடன் பிளேஸாக என்ன ஒரு பிளேஸ்னே தெரில. பட் வந்து ஹிடன் பிளேஸாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருக்குடா. ஆனால் அழகு இருக்கிறதுல தான் ஆபத்து இருக்கும். அழகில் வந்து ஆபத்தே இல்லைன்னா அது வந்து அழகே இல்லை அப்படின்லாம் இல்லை. பட் அழகு இருக்கிறதுல வந்து ஆபத்து இருக்கும். பட் வந்து நீங்கள் பார்த்து சேஃப்டியாக வந்து இது பண்ணிக்கிங்கன்றது தான் என்னோட சஜஷன். ஓகேங்க, ஃபைன். பட் இந்த இடத்துக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா லொக்கேஷன் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். பட் நம்மளோட சேனல் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு நான் மறக்காம சப்ஸ்கிரைப் தட்டி கூட பெல் ஐக்கான் கிளிக் ஆல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்தமாதிரி வீடியோலாம் நிறையா வருங்க. பட் இனிமேல் பேச்சுலாம் இல்லை. ஆக்சுவலாக வரவுக்கு மேலே நம்மகிட்ட பேச்சுலாம் இல்லை, இனிமேல் பீச் தான். ஓகேவா இல்லையா? ஓகே வாங்க அப்படியே மேலே போவோம் பைக்கிட்ட போயிட்டு. ஏன்னா ஏன் வந்து கேமரா இதோட லாக் என் பண்ணாமல் போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. கூடையில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் வரலாம். நம்ம கீழே ஒன்றும் இல்லைல்ல. பாருங்க இந்த இடத்த முரட்டு வளைவாக இருக்குதுங்க. செல்லை சாச்சி வச்சு காமிக்க நினைக்காதீங்க. செல்லில் தெரியாது வந்து சாதாரண ஸ்லாப் தான். ஸ்லாப்பா? அப்படியே ஒரே நிமிஷம் அப்படியே அவன் பார்த்தாலே தெரியும் அப்படின்னு நின்றுட்டுருக்கான்ட்டு. பட் வந்து ஃபோனில் வந்து பார்க்குறதுக்கு வந்து இது வந்து சும்மா நார்மல் மாதிரி தான் தெரியுது. பட் வந்து நேரில் பார்த்தா தாங்க தெரியும். கீழே வந்து தெரியுதா அந்த ஆறு? அப்பா நேரில் தான் தெரியும் இது வந்து எவ்வளோ ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேஸ் அப்படின்றது. ஓகே ஃபைனுங்க. சூரியன் வந்து செட் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். சரிங்க, பேக் வியூ கட்டுறேன். மலையில் பாருங்களேன் வேறு மாதிரி இருக்குதுங்க. சன் செட் பார்க்குறதுக்கு இந்த இடம் ஏற்ற இடமும் இருக்கலாம். இந்த மலையில் போய் போகிறது பட் வந்து எப்படி இருக்குது, சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. கண்ணார பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்குது. இங்கே பாருங்களேன், டான் 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 இதெல்லாம் ஏறி போகணும், வேறு வழி இல்லை. டே நீ மட்டும் இருந்தேன்னா நானே ஏறிடும்டா. நீ தான்டா ஓவர் ரியாக்ஷன் கொடுக்குறதுல எக்ஸ்பெக்ட் போல இருக்குது. ஐயோ ஏற முடியலன்னு சொல்லிட்டு பின்னாடி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. வருமா 2 இடம் பெரியது வருமா. இங்கிட்டு போனால் வீட்டுக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம இப்படியே போவோம். வருமா? ஓகே அப்படி கீழே போயிட்டு ஓகே 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 டேய் நானே டக்குன்னு பயன்ட்டேன்டா. என்னடா பண்ணேன்? நான் கத்துல நாயே பயந்து ஓடிச்சுங்க. அவன் போகிற கீழே போய் ஆள் கூப்பிட்டு இருக்காண்டா. டே வாடா நம்ம ஏரியாக்குள்ள எவனை பூண்டாண்டா. நானே அதான்டா சரிட்டு ஃபால்ஸுக்கு கீழே இறங்கி தாங்க நடந்து போகிற மாதிரி இருக்குது. பட் வந்து இங்கே ஓகே ஃபைன் தான். ஓகேங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து யார் நம்மளை பார்த்து குலைச்சா அப்படின்னா ஒருங்க சின்ன பையில காட்டுறேன். அதான் நிற்கிறான் பாருங்க, ஓடுறான் பாருங்க. டே மேலே ஓனர் இருக்காங்கடா, கட்டி வச்சு வச்சுருப்பாங்கடா ஒன்று. பட் அங்கே பாருங்கள் அந்த நாய் தாங்க நம்மளை பார்த்து குலைச்சிச்சு.
சின்ன பிள்ளைகளடா. பட் இந்த vlog நம்ம இதோட எண்ட் பண்ணிக்குவோம். நம்மளோட சேனல் யாராவது பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கன் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சுங்க நம்மளோட பைக் கிட்ட. பட் வந்து ஓகே டாட்டா பை பாய்.